ஹல்லேலூயா. ஆமென். நாம் ஆராதிக்கிற இயேசு நம்மை கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். நீங்க பாருங்களேன், 10 ஆண்டுகளுக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்க வாழ்க்கையில் நடந்த சில சம்பவத்தை உங்க முன்னாடி கொண்டு வைங்க. நீங்க எவ்வளவு யோசிச்சிருப்பீங்க, அதுவா இதுவா இதாச்சா அதாச்சா எத்தனை யோசிச்சிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க திரும்பி பாருங்க, நீங்க யோசிச்சதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணு தோணும், சரி நான் தேவையில்லாம யோசிச்சேன், நான் எதுக்கு அப்படி யோசிச்சேன்னே தெரியல, நான் யோசிச்சது மாதிரி எதுவுமே இல்லைல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் அதை தான் திரும்ப 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 உங்களுக்கு சொல்றார். நோ டிப்ரெஷன். நான் சொல்றேன், நீங்க டிப்ரெஷன் இல்லாம வாழ முடியும், நீங்க மன அழுத்தம் இல்லாம வாழ முடியும். எப்படி வாழ முடியும் அப்படின்னு சொன்னா, இப்ப என் முன்னாடி இதான் இருக்குதா, என் முன்னாடி கஞ்சி தான் இருக்குதா, ஐயோ நான் எல்லாரையும் பிரியாணி சாப்பிட்றாங்களே நான் கஞ்சி சாப்பிட்றேனே அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் முன்னாடி இருக்கிறத சத்தமா சொல்லுங்க, என் வயிற்றுக்கு நான் சாப்பிட்றேன், அவ்வளோதான். நாளைக்கு பிரியாணி இல்லைன்னு நான் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாளைக்கு பிரியாணி தேவைன்னா கர்த்தர் காகங்களை கொண்டு என்னை போஷிக்கிறது இருக்கு. கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். எதுவுமே அப்படிதான். நீங்க நான் சொல்ற ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்பீங்க. நம்ம ரொம்ப சுகமாய் வாழணும். நான் அப்படிதான் ஜெபம் பண்றேன். சுவர் இருந்தாதான் சித்திரம், நம்ம உயிரோட இருந்தாதான் எல்லாமே. நான் உயிரோட இல்லாம எனக்கு கார் இருந்து பிரயோஜனம் இல்லை, நான் உயிரோட இல்லாம என்னுடைய பணம் இருந்து எனக்கு பிரயோஜனம் இல்லை, நான் உயிரோட இல்லாம ஜாதியை குறித்து பெருமை பாராட்டி என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. நானே நல்லா இல்லாம எனக்கு அத்தனை சொந்தக்காரங்களை நான் நல்லா வச்சு என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு நிறைய பேர் சொந்தக்காரங்களுக்காக தன்னுடைய சரீரத்தை இழக்கிறாங்க, ஜாதின்ற ஒரு பேர்ல தன்னுடைய சரீரத்தை இழக்கிறாங்க, தன்னுடைய வீட்டில் நடந்த ஏதோ ஒரு சம்பவத்துக்காக தன்னுடைய சரீரத்தை இழக்கிறாங்க. பிரதர், சிஸ்டர், இல்ல அன்பு தகப்பனை, தாயே, எதுக்காக உங்க உடம்பை இழுக்காதீங்க. நீங்க தான் மேல முக்கியம், நீங்க தான் முதல்ல வேணும், நீங்க தான் நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருந்தாதான் எல்லாமே ஒர்க் ஆகும், நீங்க நல்லா இருந்தாதான் எல்லாத்தையும் அனுபவிக்கவே முடியும். நீங்களே நல்லா இல்லாம உங்களை அழிச்சுக்கிட்டு இன்னொன்னு ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம், அது உங்களால பயன்படுத்தவும் முடியாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் கர்த்தர் அவனை கெடுப்பார். நீங்களே தேவனுடைய ஆலயம். இந்த சரீரம் என்னவாமா, நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த சரீரத்தை தண்ணி அடிக்கிறவன் கெடுக்கிறான், பாக்கு போடுறவன் கெடுக்கிறான், கெட்ட வார்த்தை பேசுறவன் இந்த சரீரத்தை கெடுக்கிறான்னு நினைக்கிறாங்க. இல்லவே இல்லை. யோசனை கூட சரீரத்தை கெடுக்கிற பெரிய ஆயுதம் தான். நிறைய பேரு ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நிறைய பேரு தண்ணி அடிச்சு சரீரத்தை கெடுக்கிறது இல்ல, சிகரெட் அடிச்சு சரீரத்தை கெடுக்கிறது இல்ல. ஆனா எதுல கெடுத்துக்கிறாங்க தெரியுமா? யோசிச்சு தன் சரீரத்தை கெடுத்துக்கிறாங்க. யோசிச்சு தான் நமக்கு நிறைய பேருக்கு வியாதியே வருது. திங்க் பண்ணி தான் நிறைய பேர் நம்ம ஒன்றும் இல்லாம போயிடுறோம். ஆனா இன்னைக்கு நம்ம சிலுவையில் அறைய போறோம். நான் நம்புறேன், இனி ஸ்டாப் திங்கிங். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். நான் இனி யோசிக்கணும்னா ஒண்ணே ஒண்ணு, உண்மை உள்ளவைகளை மட்டும்தான் நான்